வாங்க நம்ம வீட்டு புரட்டாசி 3வது சனிக்கிழமை என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம். காலையிலே எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு, என் பையனுக்கு பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறதுனா பயங்கர ஆர்வம். அந்த மோப்பை வச்சு தொடச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நான் அடுப்படிக்கு வரத்துக்கே பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. சாம்பார் அந்த சைடு கொதிச்சிட்ருக்கு, தாளித்து விட்டு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வறுக்கிறதுக்காக தான் தோல் சீவி கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சேப்பங்கிழங்கு ரொம்ப ஈஸியாக, அதை வந்து லைட்டாக ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ அதை அந்த பக்கம் பெசரி வச்சாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் நார்மலாக பார்த்திங்கன்னா 2 டைப்பாக செய்வேன். ஒன்று வந்து வெறும் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெண்டைக்காயும் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, கடுகெல்லாம் போட்டுட்டு கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் சேப்பங்கிழங்கு இந்த சைடு வறுத்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வடக்கி ஊற வச்சுருந்தேன். இது எப்போவுமே வடக்கி ஊற வைக்கும்போது கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், தண்ணி ஊற்றிடவே கூடாது. ஸோ எப்பவும் போல் எப்பவும் சோம்பு போடுவோம், இஞ்சி போடுவோம், அது கூட ஒரே ஒரு துண்டு பட்டை போட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு முஸ்லீம் ஆண்டி சொன்னாங்க, அன்னையிலேருந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் வடை, ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம், சின்ன பிள்ளைங்க இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஈவினிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 8 வடை போல் தான் தட்டினேன். இந்த சைட் பானகம் ரெடி பண்ணிடலான்ட்டு நாட்டு சக்கரை கூடவே சுக்கு சேர்க்கணும். சுக்கு இல்லாதனால அந்த சுக்கு காப்பி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு லெமன் ஜூஸு அது கூடவே நல்லா வடிகட்டிட்டு, இருந்துச்சுன்னா அப்படின்னா துளசி இலை சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. எனக்கு கிடைக்கல, அதனால் நான் சேர்க்கலை. ஸோ பானக்கம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்ட சாம்பார், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, வடை, அதுக்கப்புறம் பானக்கம். தேங்க்யூ.